கோவையில் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதிமுகவினர் தனியார் பேருந்துகளை முடக்கிய விவகாரம் தொடர்பாக போலீசார் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கோவை மற்றும் பொள்ளாச்சியில் செவ்வாயன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்வதற்காக தனியார் மற்றும் சிற்றுந்துகளை மாவட்ட அதிமுகவினர் பயன்படுத்தினர். எவ்வித அனுமதியின்றி அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகளை ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர். இந்நிலையில் பிரச்சாரத்திற்காக தனியார் பேருந்துகள் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் பீளமேடு போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பயணிகள் சேவையில் பயன்படுத்தப்பட்ட தனியார் பேருந்துகள் அனுமதியின்றி பிரச்சாரத்திற்கு சென்றது, பேருந்துகளில் தேர்தல் விதிமுறை மீறி கட்சி கொடிகள் கட்டியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேருந்து உரிமையாளர்களிடமும் தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் கேட்டுள்ளனர்.